friends, welcome to my YouTube channel Ruben Vlogs. Next வந்து நம்ம ராம் சாரோட வந்து 7 கடல் 7 மலை நிவின் பால் அதோட கேம்ஸ் பார்ப்போமா? ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகிறதுக்கு வேணாம் 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன சார்? காதல். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனம், ஒரு அரண்மனை, அதில் ஒரு நிலாமுற்றம். சாயங்காலமாக நீங்கள் அங்கே வந்து நின்றீங்க. தலையில் இருந்த கீழே வரைக்கும் ஃபுல் அட்ரஸ். திடீர்னு அடித்த காற்றுல முகத்திற மேலே பறந்துச்சு உங்கள் முகம். கீழே இருந்தவங்க எல்லாம் ராணின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. நானும் கும்பிட்டேன். முதல்ல நான் உங்களை பார்த்தப்ப நீங்கள் ஒரு ராணி. அது எப்படி சார்? உன் வயசு என்ன? 32ங்க சார். எனக்கு 8822. நான் சொன்னது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் சொன்னது நிஜம். ஆப்வியஸ்லி ஒரு லவ் ஸ்டோரி நல்லாவே தெரியுது. 7 கடல் 7 மலை 7 ஜென்மம் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். அவர் சொல்கிற பின்னாடி பேக் ஸ்டோரி சொல்கிறத பார்த்தா. இதை நீங்கள் சொல்கிறீங்களா பார்த்துட்டு? நல்லா இருக்கு. ராம் சாரோட டைரக்ஷன் எல்லா படமும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அவரோட டச் நல்லாவே தெரியும், பொயட்டிக்காக இருக்கும் படம். அந்த மாதிரி இதோட இந்த கிளிம்ஸுமே அப்படி தான் இருக்குது. மேபி இன்னும் டீசர் வந்து இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 8000 வருஷன்றாரு. ஒரு வேளை அவர் என்ன கடவுளா அப்படின்றது தெரியல. 8000 வருஷம் முன்னாடி எனக்கு வயசு 8000 வருஷன்றாரு. ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது. அந்த படம் பேர் நெஞ்சு மறப்பதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நெஞ்சு மறப்பதில்லைன்னு ஒரு சாங் ஒன்று. அதில் வந்து அவருக்கு பழைய ஜென்மலாம் ஞாபகம் வரும். அந்த திருப்பி அவங்க வந்து வருவாங்க. அந்த வில்லன் மட்டும் உயிரோடு இருப்பார். அது வந்து ஒரு 2 ஜென்மம்குள்ளேயே அந்த ஸ்டோரி வந்துடும். ஸோ இவர் 8000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்திருக்கிறாருன்னா மேபி இவர் சொன்ன மாதிரி இவர் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பிறவியாக இருக்கலாம், தெய்வ பிறவியாக இருக்கலாம். ஒருவேளை இந்த காதல் கொடுத்த ஆமாம் காதல் கொடுத்த சாபம் வந்து அவர் சாகாமல் கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ராம் சாரோட டச் இந்த படத்தில் இருக்குது, நல்லாவே இருக்குது. அந்த பின்னாடி அந்த இருக்கிற அந்த 2 பேர் 3 பேர் இருந்தாலுமே அதில் நான் நடிப்பை காட்ட வேண்டாம், எங்களோட 100% 200% கொடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து சூரியுமே ஒரு சூரி சாருமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதே அவருக்கு பயங்கரமாக இருக்குது. சின்ன கிளிம்ஸ்லேயே செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் ட்ரெய்லர் பார்க்கணும், படம் பார்க்கணும், எப்படி நல்லா இருக்க போகுது. கண்டிப்பாக நான் வந்து நிவின் பாலோட ஃபேன் வேறு, பார்க்கும். ஸோ பார்க்கலாம், மூச்சு வாங்க பேசுகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரூபன் Vlogs.